Hi friends, so இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா டாப்பியாக்கோ அதாவது மரவள்ளிக்கிழங்க வச்சு ஒரு டேஸ்டியான ரெசிபி தான் செய்ய போறோம். மரவள்ளிக்கிழங்கு ரொம்ப போரான டிஷ். ஆனா இத வச்சு நல்ல ஜோரான டிஷ் ஒன்னு செய்ய போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இதுக்குள்ள ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வடச்சட்டி வச்சிட்டு ஒரு 2 கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் தான் நான் சேர்க்கிறேன். இப்போ இது நல்லா ஹீட் ஆகட்டும். இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். நல்லா பொரியட்டும். இப்போ இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நறுக்கிய பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இதுக்குள்ள ஒரு வரமிளகாயை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துருக்கேன். அப்பதான் ஒரு கலர் ரெட் கலர் கிடைக்கும், பார்க்கறதுக்கு அழகா இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதுக்குள்ள நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம், டேபிள் சால்ட். ஆல்ரெடி நான் மரவள்ளிக்கிழங்கு வேக வச்சிருக்கேன். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துருக்கேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் கம்மியான அளவு மட்டும் உப்பு சேர்க்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்குள்ள இருக்கு இல்லைங்களா, அது சேர்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமா சிக்கன் பவுடர், கரம் மசால், டர்மரிக் பவுடர், கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணுங்க. இது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மசால் கூட பரட்டணும். அப்படி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ணணும். ஆனால் இது சிக்கன் பவுடர்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு பொடி. எனக்கு என்னென்ன மசாலாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நான் செய்யணும். அதுக்கு இந்த கொத்தமல்லி பொடியெல்லாம் சேர்த்துற மாட்டேன். ஏன்னா சேர்த்தா வாசம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் கொத்தமல்லி பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்கலை, அவாய்ட் பண்ணிட்டு இந்த சிக்கன் பவுடர், கரம் மசால், மிளகாய் தூள் அண்ட் கொஞ்சமாக டர்மரிக் கூடவே சால்ட் தான் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்க ஃப்ளேவர்ஸ். அண்ட் ஒரு வரமிளகாயை நம்ம இதில் உடச்சி சேர்த்துருக்கனால கலர் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இது வேக வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மரவள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி சாப் பண்ணி போட்டு வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மரவள்ளிக்கிழங்குல செஞ்ச ஃப்ரை. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நம்ம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு அழகான வீடியோல பார்க்கலாம். until then bye bye.